ஈவெண்ட்டே வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க கைஸ், நீங்கள் பார்த்த மாதிரி 7th anniversary-க்கு வந்து 2 மேட்ச் தான் தர போகிறாங்க. ஸோ அது 6 to 8 நம்ம 7th மேட்ச் தரவங்க நம்ம பார்த்துருந்தோம். அப்படி இல்லாமல் வந்து 6 to 8 வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கு வச்சுட்டாங்க. ஸோ இதில் தான் தெரியுது என்ன நடக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜூலை 1லேருந்து 5 வரைக்கும் இந்த கார் ஈவெண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் 6 to 8 அந்த மேட்ச்சுக்கு வரப்போகுது கைஸ். ஆர்டர்ஸ் அப்போ ஏன்னா இருந்தாலும் என்ன அந்த மிஸ்ஸி என்னன்ற வந்து இப்போ லீக்கர்ஸாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஈவெண்ட்டில் மேஜிக் கியூப் வந்து ஒரு மேஜிக் தரப்போனாங்க. 2வது மேஜிக் கியூப் ஆமாடா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து 3 days நடக்க போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு இப்போ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னதுன்னா ஸோ இப்போ வந்து ஈவோ புதுசாக தராங்க கைஸ். அதான் பண்டில்ஸ் தான் புதுசாக தராங்க. ஸோ வந்து பண்டில்ஸ் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா, அதாவது மேஜிக் கியூப்ஸ் மாற்றம் இருக்காங்க இல்லையா, அதில் எந்த மாற்றமும் இல்லை கைஸ். என்னது ஏற்கனவே இப்போ தான் மாற்றிருக்காங்க. ஸோ மாற்ற மாட்டாங்க. ஸோ நியூ மாட்ஸ் என்னென்னு நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம்லாம் அந்த மாதிரி வரப்போகுதுங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. ஸோ இந்த மாடு வந்துட்டு வரப்போகுது, அதாவது 8லேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 6 to 11 வந்து இந்த மாடு இருக்க போகுது. அதுக்கப்புறம் 6 to 15 வந்துட்டு இந்த இது இருக்க போகுது கைஸ். ஃப்ரீ ஃபயரோட ஃப்ரெண்டு கால் பேக் ஈவெண்ட். ப்ரோ எந்த ஃப்ரெண்டுமே இல்லையே ப்ரோ, நான் என்ன ப்ரோ கால் பேக் பண்ணி நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன்னு கேட்டிங்களா, அதுதான் என் கேள்வியும். ஸோ அந்த வெப்சைட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கைஸ். அந்த வெப்சைட் இப்போ வந்து ஒர்க்காக நம்ம முன்னாடி டெஸ்ட் பண்ணுறப்போ, ஸோ இப்போ வந்து இது நெக்ஸ்ட் வந்து திருப்பி ஒர்க் ஆச்சுன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் கைஸ், ஒர்க் ஆச்சுன்னா இல்லையான்னு. இதுதான் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பக்கெட் மாதிரி இருக்குது. எனக்கு இது பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த 2வது ஈவெண்ட் இப்படி தான் கைஸ், ஃப்ரீ ஃபயரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த மாதிரி கிவ்அவே நடத்துவாங்க. அந்த கிவ்அவேல உங்கள் யூஐடி என்டர் பண்ண சொல்லிட்டு அதை செலக்ட் ஆகிற அவங்களுக்கு இந்த சீக்ரெட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு எல்லா மேஜிக் கியூப் எல்லாமே வந்து வரும் கைஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய வந்து இது அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இன்னும் நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம பேசணும். அதாவது என்னென்னா, இந்த இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேஜிக் கியூபு. ஸோ இந்த 7th என்ன ப்ரோ, நம்ம 7th மேஜிக் கியூப்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இல்லை 7th மிஸ்ஸி ஷாப்பாக இருக்குமோ எனக்கு. அதாவது நிறைய பேர் வந்துட்டு லீக்கில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த தலை ஈவெண்ட்டு, ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இல்லைன்னா மிஸ்ஸி ஷாப்பாக இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ரீ ஃபயரோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட பையனோட ஹிஸ்ட்ரி நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வாட்டியும் அந்த மாதிரி பெருசாக ஏதாச்சும் ஒன்று வரணும்னு சொல்கிறப்போ கடைசியில் இது எப்போயும் மொக்கையாக தான் இருக்கும். அது உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் புரட்டி பார்த்துக்கோங்க, எப்பயுமே முடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம சொல்லி இந்த ஈவெண்ட் இருந்துச்சு, நம்ம சொல்லப்போ 4 இது வரும்னு சொன்னோம். ஸோ இப்போதைக்கு பேரஃபில்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காசை போடுங்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி விட்ருப்பேன். ஆனால் இது இன்னும் லைக் 200 tokens. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தில்லை கைஸ், அதுதான் நான் சொல்லுவேன். மிச்சபடி வாங்குறது உங்கள் டிசிஷன். நம்ம வந்து இது சாரி கேஸ், இந்த இதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, நான் லீக்கே பண்ணேன் இந்த பண்டை பற்றி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த 2வது மேஜிக் இப்போ வந்துட்டு நம்ம இப்போ சொன்னது எல்லாமே வந்துட்டு கன்ஃபார்ம்டு. ஸோ நீங்கள் என்னை பிலீவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2வது சொன்ன மேஜிக் இப்போ வந்துட்டு நீங்கள் அதாவது லட்சத்தில் ஏதாவது 2 லட்சத்தில் வந்து 2 பேர் தான் கேஸ் தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து விழுந்தால் அது லக்கு. அதனால் வந்துட்டு எதனாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதாவது இதுக்குன்னா முன்னாடினா ஒன்று இருந்துச்சு, ரெடீம் கோடு இருந்துச்சு. அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. கடைசியாக இப்போ ரெடீம் கோடு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்போ ரெடீம் கோடு தான் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா ப்ரோ, இப்போ வந்து புதுசாக வந்து ஃப்ரீயாக மேட்ச் கியூப் தராங்களே. ஸோ இந்த மேட்ச் கியூப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புதுசான பண்டில்ஸ்னால் ஆட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அப்படின்னு இல்லவே இல்லை கைஸ். நம்மளோட ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட்டில் தானே கைஸ் தராங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்து புது ஈவெண்ட்டு, புது மேஜிக் கியூப் வந்து வரவே வராது. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் உறுதியாகவே இருக்கலாம். ஆனால் மிஸ்ட்ரி ஷாப்னு இருந்தால் நேரத்துக்கு நம்மளுக்கு பேனர் ஆட் பண்ணியிருப்பாங்க 7th இதுக்கு. ஸோ தலையாக இருந்தால் கூட வந்து ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி விட்ருப்பாங்க. 7th இதுதான் வரப்போகுது கைஸ், இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஆட் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் எதுவுமே இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு 6th நம்ம ஒரு 5th வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். 5th வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன வருது ஏதாச்சும் அப்போவாச்சும் ஏதாவது ஃபைல் ஆட் பண்ணாங்க பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்லுங்கள். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை கைஸ். ஓகே கைஸ், பாய், ஹேவ் அ நைஸ் டே.